ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நினச்சின்னு பார்க்கலாம். இங்கே நம்ம கும்பரன் வந்துட்டு குளிச்சுட்டு வந்து பார்க்குறோம். என்னென்ன இது புது ஷர்ட்டாக இருக்குது, இது நம்மளுதா அப்படிங்கிற மாதிரி போட்டு பார்க்குறாரு. நல்லா இருக்குது, ஆனால் ஃபிட்டிங் தான் ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருக்கிறப்ப கரெக்டாக யமுனா வராங்க. மாமா சூப்பராக இருக்குது மாமா, இந்த மாதிரி ஷர்ட்லாம் நீங்கள் போட்டதே இல்லையே, இந்த மாதிரிலாம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா இது என்னன்னு தெரியல, புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, இந்த மாதிரிலாம் போட்டு பழகுங்க, எப்போவுமே ஏன் ஒரே மாதிரியே போடுறீங்க, இதெல்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு இல்ல இது வந்து நான் என் ஃப்ரெண்டுக்காக தைச்சது, ஆர்டர் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. திருப்பி அளவெடுத்து அதே மாதிரி தச்சுட்ருக்குறாங்க. அப்படியே குமரனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது. ஏன்னா கங்காவே வந்து அளவெடுத்து தைக்கிறதுனால. அடுத்து பார்த்தா இங்கே நம்ம யமுனாவும் காவேரியும் வந்துட்டு அப்பளக்கட்டெல்லாம் எடுத்து வீட்டுக்கு கொண்டு வராங்க. உடனே என்ன க்ளீன் பண்ணாமலே போயிட்டியா யமுனா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்லிட்டுருக்குறாங்க. இல்லை நான் அதுக்காக தாம்மா வந்து எல்லாம் கூட்டிகிட்டு போகலான்னு, பேசாமல் ஒரு குடோன் மாதிரி எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் இரு, நம்ம இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், எதுக்கும் அவசரப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தா இங்கே எல்லாமே வந்து இந்த செஸ் வந்து விளாண்டுட்ருக்குறாங்க. காவேரி, யமுனா எல்லாருமே. உடனே அங்கே தாத்தா இருந்துட்டு சரி விளையாடுங்க, யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் கேட்டதை நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக விளாண்டுக்கிறப்ப அந்த நேரம் பார்த்து நம்ம விஜயும் வந்துடுறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போல்லாம் வந்து காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்காளே அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. ஆமாம்மா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் இப்போ இங்கேயே இருக்காங்களா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யமுனா பேரெல்லாம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. இவருக்கு எப்போவுமே இதே வேலை தான்னு சொல்கிறாங்க.